மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஆதரவுக்கு என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை உங்களுக்குள்ள நான் சொல்லிக்கிறேன். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அந்த தூக்கத்திற்கான டிஸ்டன்ஸ் ஹீலிங். பல பேர் வந்து அதை பயன்படுத்திட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப எங்களுக்கு நல்லா தூக்கம் வந்துச்சு, ரொம்ப நாள் தூங்காதவங்கலாம் எனக்கு தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எனக்கு இமெயில் பண்ணியிருக்கீங்க, எனக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்கீங்க, வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இறைவனுக்கு நன்றி. அந்த வீடியோ வந்து நீங்கள் பலருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள், உபயோகமாக இருக்கும். அதே போல் வந்து பல பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணிகிட்டு இருக்கேங்க, இங்கே டிஸ்டன்ஸ் ஹீலிங்காக பல நாடுகளில் வந்து. உடனடியாக எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுக்காட்டாலும் கண்டிப்பாக ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே கொடுத்துருவேன். ஸோ இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் வந்து நிறைய பிரச்சனைகளுக்காக வயிற்று வலி, தலைவலி, சைக்கோசோமேட்டிக் டிஸார்டர்ஸ், நிறைய டிஸார்டர்ஸ்க்கு, அப்புறம் குழந்தையின்மை, இது போல் பல விஷயங்களுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஹீலிங் கொடுக்க போகிறோம். நீங்கள் எனக்காக வேண்டிக்கங்க, சக்தியை கொடுக்கணும், அந்த ஹீலிங் பவர் கடவுள் என் மூலியமா வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ வரக்கூடிய வரை நிறைய டிஸ்டன்ஸ் ஹீலிங் வீடியோக்கள் வரப்போகுது. ஓகே, இன்றைக்கி நம்ம டாப்பிக்கு போகலாம். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னு சொன்னால், எப்படி சந்தோஷமாக இருக்கிறது, எப்படி மகிழ்ச்சியாக இருக்கிறது, எப்படி செல்வ செழிப்போடு இருக்கிறது, எப்படி நோய் இல்லாமல் இருக்கிறது, அதோடைய சீக்ரெட் என்ன அப்படிங்கிற விஷயத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஒவ்வொருவருமே இதை அட்டைன் பண்ண முடியும், இதை அடைய முடியும். அதில் 100% 100க்கு 100 உண்மை. 100க்கு 100 நம்மளால் அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அதுக்கான சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏன் இதுக்காக இந்த வீடியோ நான் இப்போ சொல்லணும்னு சொன்னால், வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம நிறைய ஹீலிங் வீடியோஸ் போட போகிறோம், டிஸ்டன்ஸ் ஹீலிங் வீடியோஸ். அதை வந்து நீங்கள் பயனடையணும், அதை முழுமையாக அதை ரிசீவ் பண்ணணும், பயனடையணும், வாழ்க்கையை மாறணும் அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தேவைப்படுது. அதனால தான் இந்த வீடியோவை இப்போ சொல்கிறேன். அதாவது என்ன சீக்ரெட்னு சொன்னால், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஓகே, டிரைவர் ஓட்டிகிட்டு இருக்காரு, நம்ம ஒரு பயணியாக பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். அந்த பஸ்ஸு போகக்கூடிய ஸ்பீடுக்கு ஏற்றாப்படி நம்ம உடல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வளைஞ்சி நெளிஞ்சு கொடுக்கும். அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக நம்ம பயணம் இருக்கும் இல்லையா? அதே நேரத்தில் பஸ்ஸில் உட்காந்து இல்லாமல் நின்றுட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்ம பாடி ஷேக் ஆகும், நம்ம விழுந்துருவோம், சில நேரங்களில் நம்ம பேலன்ஸ் இல்லாமல் இருப்போம். அப்படி தானே? நம்ம அவேராக இருந்துட்டு பேலன்ஸாக இருக்கும்போது நம்ம அந்த விழுகிறதும் தவிர்த்துட்டு நம்ம பஸ்ஸில் வந்து சுகமாக பயணிச்சுட்டு போகலாம். ஈவன் பஸ் டிரைவர்ஸ் இல்லை பிரேக் போட்டால் கூட நம்ம டக்குன்னு கம்பியை பிடிச்சிக்குவோம், நம்ம வந்து சுதாரிச்சுக்குவோம். சரியா? இதே கான்செப்ட் தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடைப்பிடிக்க போகிறோம். இது பஸ்ஸு பயணமாகட்டும் அல்லது வந்து ஃப்ளைட் பயணமாகட்டும், எந்த பயணம்னாவே அந்த பேலன்ஸ் எப்படியோ அதை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தாக போகும். அதே போல் தான் நம்ம வாழ்க்கைங்கிற பயணத்தில் அந்த பேலன்ஸ் முக்கியம். பஸ்ஸில் வந்து டிரைவர் அவர் தான் ஓட்டுநர், அவர் தான் முக்கியமாக நம்ம எல்லா நம்மளுடைய வாழ்க்கையே அவர் தான் ஒப்படைச்சிட்டு தான் நம்ம வந்து பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். அதே போல் வாழ்க்கைங்கிற பயணத்தில் வந்து கடவுள், இறை சக்தி, இறைவன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டு தான் நம்ம வாழ்க்கையை பயணித்துட்டு போயிட்டுருக்கோம். யாராச்சும் நம்ம என்னைக்காச்சும் நம்ம கவலைப்பட்டிருக்கோமா, ஐயோ நாளைக்கு வந்து இந்த பூமி சுற்றிக்கிட்டு இருக்கும், பூமி நின்றும் அப்படின்னு யாராச்சும் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா, கவலைப்படுறோமா? கண்டிப்பாக சுற்றிக்கிட்டே தான் இருக்கிற நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்ட் பூமி நின்னாலுமே இந்த உலகமே அப்படியே கொலாப்ஸ் ஆகி அழிஞ்சிரும் இல்லையா? அதுதான் உண்மை. சிம்ப லேசாக அப்படி ஒரு நிலநடுக்கம் வந்தால் என்ன ஆகுது, பூமி அப்படி நின்றுச்சுன்னு சொன்னால் என்ன ஆகும்? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான், அதாவது ஒரு சின்ன குழந்தை வந்து எப்படி அப்பாவுடைய கையை பிடிச்சிட்டு நம்பிக்கையோடு போகுது, அதே போல் நம்பிக்கையில் தான் நம்ம வாழ்க்கையில் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் இந்த வாழ்க்கைங்கிற இதுலேயும் அந்த நம்பிக்கையில் அந்த சக்தியோடைய அந்த இறை சக்தி, அந்த இயற்கை சக்தி, அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு, அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம வாழ்க்கையிலையும் நோய் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக இருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் நம்ம விளக்க முயற்சி பண்ணுறேன். புரியாதவங்க வந்து கண்டிப்பாக கமெண்டில் கொடுங்க, நம்ம மேலும் மேலும் நம்ம வந்து அதை டீப்பாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, விஷயத்துக்கு வரேன். அதாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருப்பியும் ஒரு எக்ஸாம்பிள் தான். எக்ஸாம்பிளில் தான் நம்ம சுடத்தில் நமக்கு விளங்கும். ஒரு பெரிய ஒரு சந்தன கட்டை இருக்குன்னு வைங்களேன். ஒரு பெரிய ஒரு 1000 கிலோ மரம், பெரிய மரம். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால், அந்த சின்ன பீஸுக்கும் அதே மனம், குணம் எல்லாமே இருக்கும். அது பெரிய மரத்துக்கு என்ன குணம் இருக்கோ அதே குணம் தான் இருக்கும் இல்லையா? அதே போல் தான் நம்ம வந்து இந்த பெரிய அந்த உலகம், அண்டவெளி, அதாவது அந்த இயற்கை அண்டவெளியோடைய அந்த பகுதி தான் நம்மளது ஒரு பார்ட் தான் நம்ம.
சரியா? அதை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். அதைத்தான் வந்து நம்ம தமிழில் ரொம்ப ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. அண்டமே பிண்டம், பிண்டமே அண்டம்னு சொல்லிட்டு. நீங்கள் மைண்ட், பாடி, சோல் 3 எடுத்துக்கிட்டாலுமே சொன்னாலும் இந்த காஸ்மிக் எப்படி இயங்குதோ அதே போல் தான் இந்த உடலும் இயங்குது. நீங்கள் காஸ்மிக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்டவெளியில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மில்லியன் பில்லியன் ஸ்டார்ஸ் இதெல்லாம் ஓடி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. சயின்டிஸ்ட்டு வந்து இதை கண்டுபிடிச்சிடும் மிக 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 கம்மி தான், சரியா? அதனால் இதுக்கெல்லாம் பல விஷயங்களுக்கு சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் சொல்லவே முடியாது. ஸோ அதே அந்த அந்த கான்செப்ட் தான் நம்ம பாடிக்குள்ளேயும் இருக்குது. எப்படி அந்த கான்செப்ட் வந்து அந்த இயற்கை எப்படி பெர்ஃபெக்டாக இயங்குதோ, நிலவு வந்து பூமியை சுற்றுறதும், பூமி வந்து சூரியனை சுற்றுறதும், இதுபோல் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் வந்து இந்த வேலை பால்வெளியில் செஞ்சிட்ருக்கல மிகப்பெரிய அதிசயம். எல்லாமே பெர்ஃபெக்டாக செஞ்சிட்ருக்குது. அதே போல் கான்செப்டில் தான் நம்ம உடம்புக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நரம்பு மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், இப்படி பல பிரிவுகள் இருக்கு இல்லையா? எல்லாமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் நம்ம உடம்புக்கு அந்த சக்தி எங்கே கிடைக்குது? இதயம் இயங்கிட்டே இருக்குது, அதுக்கு எங்கே சக்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாமே அந்த இயற்கையிலேருந்து தான் வருது. சூரியன்லேருந்து வந்து தாவரங்களுக்கு வந்து அதிலேருந்து உணவு மூலிமா நமக்கு வந்து நம்ம அது மூலிமா இயங்கிட்டு இருக்குது. ஒரு பெரிய மேஜிக் தான். ஸோ அந்த பேசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த நமக்குள்ளே இப்போ நம்ம பல பிரிவுகளை பிரித்து போனால் கடைசியில் ஒரு ஆட்டம், அந்த அணுவில் வந்து நம்ம ஆனால் தான் நம்ம உடம்பு. அந்த அணு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளேயும் வந்து நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இப்போ இன்னும் பல விஷயங்களை அதில் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து பெர்ஃபெக்டாக உள்ளே இயங்கிக்கிட்டே இருக்குது, சரியா? அப்போ அந்த ஆட்டம் பெர்ஃபெக்டாக எப்படி இயங்குதோ, ஓட்டம் அதுக்குள்ளே அந்த உள்ள ஓட்டம் அதே போல் தான் சேர்ந்த பல பாகங்களும், அதனால் அமையப்பட்ட பாகங்களும் பெர்ஃபெக்டாக இயங்க வேண்டியது. அதாவது அந்த அண்டவெளி எப்படி பெர்ஃபெக்டாக இயங்குதோ அதே போல் இந்த ஆட்டமும் பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கும். இதில் எங்கே பிரச்சனை வருதுன்னு சொன்னால், அந்த ஆட்டம் பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அதே போல் வந்து நம்ம பாடியும் வந்து சேமாக நம்ம இயக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சில நேரங்களில் வந்து அந்த ஒரு கான்ட்ரவர்சி வருது இல்லையா? இப்படி பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நம்ம பேலன்ஸ் இல்லாமல் சில நேரங்களில் சுதாரிச்சுட்டு இல்லாமல் இருக்கும்போது கீழே விழுந்துடுறோமோ, அதே உடம்புல வந்து அந்த ஆட்டம் கடைசியாக உள்ள அந்த அணு வந்து அமைதியாக பெர்ஃபெக்டாக இயங்கிட்டு இருக்கும். அதுக்கு வந்து நம்ம அந்த இயல்பான அந்த இயற்கைக்கு நம்ம வந்து குந்தகம் விளைவிக்கிற அப்படி பல செயல்களில் செய்யும்போது அதில் வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துடுது. அதுக்கும் நம்ம இயற்கையான உள்ள பாடி மைண்ட் ஸ்பிரிட்டுக்கு ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு ஃப்ரிக்ஷன் வந்துடுது, ஒரு முரண்பாடு வந்துடுது. அந்த முரண்பாடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நம்ம பாடியில் பல பிரச்சனைகள், மைண்ட் பாடி ஸ்பிரிட்டில் பல பிரச்சனைகள் வருது. என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கிளச்சு எப்படி வேலை செய்யுது. கிளச்சும் கீரும் ஒன்றா அப்படி சேர்ந்து தான் அது இயங்க முடியும். சாதாரணமாக வந்து நம்ம மிக்சியிலேயே போட்டு ஓடணும், திரும்பி தானே நம்ம வந்து மிக்சி ஓடுது. அந்த அடிப்பகுதி அந்த வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா? அந்த பகுதி ஒழுங்காக ஜாயிண்ட் ஆகலைன்னு சொன்னாகும் அப்போ வந்து இதே உடஞ்சி போயிடும், ஒழுங்காக சுற்றாது மிக்சி. அதே போல் தான் அந்த முழுமையான எப்படி அண்டவெளியில் அந்த இறை சக்தி முழுமையாக இருக்கும், அதே போல சக்தி தான் நமக்குள்ளே இருக்குது. அடுத்த அந்த முழுமையான சக்தியை போலவே நம்ம பாடி மைண்டையும் நம்ம இயக்கிறதுக்கு நம்ம அதோட ஒத்துப்படுறதுக்கு முயற்சி செய்யணும். அப்படி இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம மைண்ட் பாடி ஸ்பிரிட் வந்து வேலை செய்யும். அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற விதமாக நம்ம உடம்பை பல விதங்களில் நம்ம கெடுக்கும் போதும் பல எண்ணங்கள், தீய எண்ணங்கள், தீய செயல்கள் மூலயமா நம்ம எண்ணங்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் போதும் அந்த முழுமை வந்து பெர்ஃபெக்ஷன் வந்து பாதிக்கப்படுது உடம்புல. ஓகே, நம்ம இன்னர் மைண்டில், இன்னர் சோலில், இன்னர் ஸ்பிரிட்டில் அந்த ஃப்ரிக்ஷன் வரும்போது நமக்கு வாழ்க்கையில் பலவிதமான முரண்கள் வருது. அப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகுது, கவலைகள் உண்டாகுது, நோய்கள் வருது, நமக்குள்ள செல்வங்கள் குறையுது. செல்வங்கள் இருந்தாலும் செல்வம் இல்லாதவர்கள் போல் நம்ம வாழ்வோம், எல்லா கஷ்டங்களும் வருது. ஸோ அடுத்த நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த முழுமையான இறைசக்தி நமக்குள்ளே இருக்குது. பிகாஸ் பார்ட் ஆஃப் இறைசக்தி தான் நம்ம. அந்த முழுமை வந்து நமக்குள்ளே இருக்குது. நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரீ வில், அதாவது சுதந்திரங்கிறது வந்து கடவுள் படைப்பில் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கொடை, சரியா? ஃப்ரீ வில், அதாவது நம்ம சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சரியாக பயன்படுத்தாமல் நம்ம மிஸ்யூஸ் பண்ணும்போது நமக்குள்ளே அந்த ஃப்ரிக்ஷன் வருது. அந்த பெர்ஃபெக்ஷனுக்கு இடையூறாக நம்ம போகும்போது பிரச்சனை வருது.
அதற்காகத்தான் அதை சமன் பண்ணுவதற்காகத்தான் அந்த காலத்தில் முன்னோர்கள், ஞானிகள், இறை மகான்கள் எல்லாம் எதுக்காக வந்தாங்கன்னா, அது மனுஷங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த இறை ஓட்டத்தோட நம்மளையும் சேம் சேம் சமமாக இயல்பாக போக வச்சு மக்களை சந்தோஷமாக இருக்க வைக்கணும், நல்வழிப்படுத்தணுங்கிறது தான் எல்லா மதங்கள் எல்லாமே வந்திருக்கு. சரியா? அதனால் அதுக்கு ஏற்றாப்படி நம்ம போய் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு நம்ம எப்படி அந்த நிலையை அடைவது? பல விதத்தில் அடைவாங்க. ஞான மார்க்கத்தில் அடைவாங்க இல்லையா? கோயில்களுக்கு போகிறது, ப்ரேயர் பண்ணுறது, பல மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு விதம். இன்னொரு விதத்தில் வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்களை கர்மயோகா, இப்படி செயல்களை வந்து டெடிகேஷனாக பண்ணும்போது அதே வந்து ஒரு மெடிடேஷன் போல தான். அப்போது வந்து நம்ம அந்த ஞான நிலை அடைவோம். இது போல் பல நிலைகளில் வந்து நம்ம அடைஞ்சு அது செய்ய முடியும். ஸோ அதற்காக மேலும் 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 அந்த நிலையை அடையிறதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இன்னும் அதிகமாக சிம்பிளாக நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், இந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் நம்ம ஃபீல் பண்ணி அந்த ப்ரெசண்ட்டில் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். இந்த மூமெண்ட்டை நம்ம ஃபீல் பண்ணி இருக்கும்போதே நம்மளை அறியாமலே நம்மளுடைய பாஸ்ட் கசப்புக்கெல்லாம் போய் பாஸ்ட்டில் ஏற்பட்ட தப்புக்கெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய நம்ம ஒரு இயல்பு நமக்குள்ளே வந்துடும். அதுபோல் ஃப்யூச்சரை கரெக்டாக நம்ம கொண்டு போகக்கூடிய ஞானமும் நமக்கு கிடைச்சிடும். அதேபோல் ப்ரெசண்ட்லேயும் பெர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கான சக்தியும் நமக்கு கிடைக்கும், அந்த அறிவும் கிடைக்கும், ஞானமும் கிடைக்கும். ஸோ இந்த வீடியோவில் வந்து இயற்கையோட இறை சக்தியோட ஒருங்கிணைச்சு போய் எப்படி மைண்ட் பாடி ஸ்பிரிட்டில் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். அதுக்கு என்னென்ன மெத்தடில் அப்படி இருக்கலாம்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ள விதமாக அமைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.